ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பார்க்க போகிற டாபிக் எதில் இருந்ததுன்னா ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸில் யூனிட் 4ல் காம்ப்ளெக்ஸேஷன் ப்ரோட்டீன் பைண்டிங்கில் இருக்க ஒரு அடுத்த டாபிக் மெத்தட் ஆஃப் அனலைசிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து 4 சப் டாபிக் இருக்குது. ஜாப்ஸ் மெத்தட், பிஹெச் டைட்ரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், சால்யூபிலிட்டின்னு 4 டாபிக் இருக்குது. ஸோ இப்போ ஜாப்ஸ் மெத்தட்னா என்னென்னு பார்க்கலாம். An additive property which can be used for measuring complexation is spectrophotometric extinction coefficient. ஸோ இதில் என்னென்னா ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி யூஸ்டு, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரிக் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? காம்ப்ளெக்ஸேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து டைஎலக்ட்ரிக் மெத்தட் மூலயமா இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். Two solution A plus B are prepared at same concentration. So இந்த same concentrationக்கு இன்னொரு பேர் என்னென்னா equimolar concentration சொல்கிறாங்க. And then you should find the dielectric constant of the solution. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க? dielectric constant of solution கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ y ஆக்சிஸில் இருக்கிறது வந்து dielectric constant, அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து மோர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராஃப், இதோட குட்டி கிராஃப் ஒன்று எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜாப்ஸ் மெத்தடை வந்து அப்சார்ப்ஷன்ஸ் மூலியமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இன் திஸ் மெத்தட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இஸ் யூஸ்டு. இன் திஸ் யூ கெட் 2 வேல்யூ, தியோரிட்டிக்கல் வேல்யூ அண்ட் அப்சர்வ்டு வேல்யூ. அதாவது இந்த மெத்தடை வந்துட்டு ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலியமாக யூஸ் பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து 2 வேல்யூ கிடைக்கும். அதாவது ஒன்று என்னென்னா தியோரிட்டிக்கல் வேல்யூ, இன்னொரு வந்து அப்சார்ப்டு வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ கெட் 0, it indicates no complex is formed. If you get any value, it indicates formation of complex. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ, அதாவது 0ன்னு கிடச்சிருச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது 1.2 அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிதுன்னா காம்ப்ளெக்ஸேஷன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்சார்பன்ஸ், அதாவது y ஆக்சிஸில் இருக்கிறது அப்சார்பன்ஸும் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க மூவ் ஃப்ராக்ஷன் போட்டு ஒரு குட்டி கிராஃப் ஒன்று போட்டிருக்காங்க. Okay, 2:1 complex, and so mole fraction is equal to 0.667, indicating a 2:1 complex அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம். அது என்னென்னா pH titration. In this method is applicable only when there is a change in pH during complexation. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸேஷன் நடக்கும்போது அதோட pH சேஞ்சாக இருந்ததுன்னா அப்போ இந்த pH titration வந்து இந்த மெத்தட் வந்து அப்ளிகேபிள் ஆகும். எக்ஸாம்பிள், கிளிசரின் அமினோ ஆசிட் இஸ் titrated against the NaOH. Determine the end point by potentiometry. கிளிசரின், அதாவது கிளிசரினில் வந்து அமினோ ஆசிட் சொல்கிறாங்க. இது வந்து NaOH சோடியம் ஹைட்ராக்சைடோட டைட்ரேட் பண்ணும் போது இதோட எண்ட் பாயிண்ட் வந்து எது மூலியமாக கண்டுபிடிக்கிறான்னா பொட்டென்ஷியோமீட்டர் மூலியமாக. ஸோ இதுக்கான ஒரு குட்டி கிராஃப், கிளிசரின் 1 அண்ட் கிளிசரின் அண்ட் காப்பர் 2 அப்படின்னு போட்டு ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. y ஆக்சிஸில் வந்து pH வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் ml ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH போட்டிருக்காங்க. Then solution of glycerin and CuSO4 is separated. Copper sulfide is separated, titrated against sodium hydroxide NaOH. So Cu2 plus copper plus 2NH3 CH2COO minus equal to Cu NH2 CH2 COO2 plus 2H plus M plus L is equal to ML. K1 is equal to ML by ML செப்பரேட்டாக போட்டிருக்காங்க கீழே. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஸோ M plus L is equal to ML2. ஓகேவா? ML2 K2 is equal to ML2 by ML. தனியாக வந்து L போட்டிருக்காங்க, அது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. M is equal to 2L, M plus 2L equal to ML2. Beta is equal to K1 K2 equal to ML2 by ML L அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ K1 K2 are constant called stability constant. K1 K2 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு
தேர்ட் மெத்தட் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னா என்ன? ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஃபார் சர்டின் காம்ப்ளெக்ஸஸ் கேன் பி டிட்டர்மைன் நோன் பை த மெத்தட் ஆஃப் சொல்யூட் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் டூ இம்மிசிபிள் சால்வெண்ட்ஸ். அதாவது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து சர்டின் காம்ப்ளெக்ஸஸ் மெத்தடை வந்து சொல்யூட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு இம்மிசிபிள் சால்வெண்ட் மூலயமா சொல்யூட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஓகே, டூ இம்மிசிபிள் சால்வெண்ட்ஸ் மூலயமா சொல்யூட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். Stability constant of these determined by this method, iodine is added to immiscible system of carabine, tetrachloride and water. ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா K is equal to IO by IW அப்படின்னு சொல்கிறாங்க. K is equal to distribution coefficient, I0 வந்து concentration of I2 in organic phase CCl4, I0னா என்ன ஆயில், IW concentration of I2 in aqueous phase H2O, ஸோ IWனா வாட்டர். ஸோ அயோடினை வந்து வாட்டர் மூலியமோ ஆயில் மூலியமா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள், அயோடின் இஸ் ஆடட் டு இம்மிசிபிள் சிஸ்டம் ஆஃப் CCl4 அண்ட் KI பொட்டாசியம் அயோடைட். தென் இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் டூ ஃபேஸ். ஆஃப்டர் ஈக்விலிபிரியம் இஸ் அச்சீவ்டு, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம்டு. அடுத்த மெத்தட் வந்து சால்யூபிலிட்டி மெத்தட். இதுதான் ஃபோர்த் மெத்தட், லாஸ்ட் மெத்தட். இதுக்கான ஒரு குட்டி கிராஃப், அதாவது ஒய் ஆக்சஸில் வந்து மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்கும், எக்ஸ் ஆக்சஸில் வந்து மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏபின்னு வந்து ரெண்டு மார்க்கிங் இருக்குது. கீழே இருக்க ஆரோ மார்க்கம் சால்யூபிலிட்டி ஆஃப் ட்ரக் எஸ், இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏ வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பி வந்து எக்ஸஸ் ட்ரக் கன்வெர்டட் டு காம்ப்ளெக்ஸு. அப்புறம் லாஸ்ட்டாக எண்டிங் வந்து ஹையர் காம்ப்ளெக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பாயிண்ட் என்ன பார்க்கணும்? வேரியஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் இன் அக்வஸ் phase is taken in the well stopped container. ஸோ வேரியஸ் கான்சன்ட்ரேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் வந்து எதில் எடுக்கிறாங்கன்னா அக்வஸ் ஃபேஸில் வந்துட்டு வெல் ஸ்டாப்டு கண்டெய்னரில் அதை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் டு ஈச் கண்டெய்னர் எக்ஸஸ் குவான்டிட்டி ஆஃப் அ ட்ரக் இஸ் ஆடட். ஈச் எக்ஸஸ் குவான்டிட்டி ஆஃப் அ ட்ரக் வந்து ஆட் பண்ணுறாங்க. கண்டெய்னர் இஸ் பிளேஸ்ட் இன் த டெம்பரேச்சர் both an agitated shaken until equilibrium of obtained and supernatant liquid is removed and analyzed for complex formation. அதாவது கண்டெய்னர் வந்து ஒரு குட் டெம்பரேச்சரில் வச்சுக்கிறாங்க அண்ட் அஜிடேட்டட், அதாவது ஷேக்கன் until equilibrium is obtained and supernatant liquid is removed and analyzed for complex formation. அதாவது இப்போலாம் ஒரு சிரப்போ அதெல்லாம் வச்சோன்னா மேலே லிக்விடாக இருக்கும், கீழே வந்து சப்ஸ்டன்ஸ், அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் கீழே தங்கியிருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும்? ஷேக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிளாக கூட இதை எடுத்துக்கலாம். S is equal to solubility of a drug. Solubility goes on increasing due to addition of complexing agent. So the curve increase from S to A as SA. At point A, solution is saturated with drug and complex. Addition of complexing agent is contained. The complex is precipitated at saturated point. Addition of complexing agent வந்து precipitated at saturated complex வந்து precipitate ஆகும் saturated பாயிண்டில். at point B all excess are converted to complex. அதாவது பாயிண்ட் பியில் என்னென்னா எக்ஸஸாக இருக்கும்ல காம்பவுண்டில், அதெல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகிடும் காம்ப்ளெக்ஸாக. அடிஷன் டு ஃபர்தர் காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் செகண்டரி காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம்டு. இன்னும் அடிஷனாக இருந்ததுன்னா ஃபர்தராக என்ன ஆகும்னா செகண்டரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். Moles of drug is complex by moles of complexing agent in complex. In the ratio is 1. The complexing reaction be rewritten as D plus C equal to DC. So stability constant K is equal to DC by DC அப்படின்னு தனியாக போட்டிருக்காங்க. DCனா என்ன? Total drug is solution at point A. Dனா solubility of uncomplexed drug. Cனா வந்துட்டு concentration of complexing agent added to be system at a point A.